பிரதர் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில 3வது முறையாக வந்து மாடு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான 2 கண்டுகள் எடுத்தாங்க. 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையில 2 பல்ல ஒரு அழகான ஒரு ஃபுல் பிளாக்கில் இருக்கக்கூடிய அழகான கிடாரி ஒன்று எடுத்திருந்தாங்க. இப்போ 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து அழகான ஹெச்எஃப்ல ஒரு தலையீத்து கிடையறி வெள்ளை மர நொக்குறால ஒரு அழகான கிடாரி எடுத்திருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சவலை மறையில் ஒரு கண்டும் சவலையில் 3 மாத சென்னையில் இருக்கக்கூடிய கண்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா 3 முறையாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மெனக்கெட்டு நம்ம ஃபார்முக்கு வந்து நம்மகிட்ட மாடை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ஃபார்முக்கு கொண்டு போயிருந்தாங்க. அவங்களோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அண்ணன் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து ஒரு லேண்ட் எடுத்து அழகான மாட்டுப் பண்ணைகளை வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மர நொக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் தாங்கக்கூடிய ஒரு ப்ரீடில் ஒரு சூப்பர் ப்ரீடு. நல்ல நெத்தி வெள்ளையோட ஒரு நல்ல சின்ன மூஞ்சோடு இருக்கக்கூடிய மாடு. பல் போடாத கிடாரிங்கிறதால ஒரு 10 வருஷ காலங்களுக்கு கவலைப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. நல்ல நரம்பு கொடியோட அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பட்டன் காம்பில் சூப்பராக இருக்குது. ரோஸும் கருப்பும் காம்பில் சிறந்ததாக நல்லா அழகாக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பால்குடி நரம்புகள் தலையத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. தலையத்து மாடுகள் எந்த மாடும் ஈனியும் ஒரு 30 நாள் கறந்த பிறகு தான் வரும். ஆனால் இந்த மாடில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னாலே நல்லா பால் நரம்பு கொடிகள் 2 பக்கமே சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அழகான கிடாரி, நல்ல ஒரு உயரமான கிடாரி தான். கருப்பும் வெள்ளையும் வந்து பேட்ஜு சூப்பராக இருக்குது. வெள்ளை தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால மாட்டில் வந்து ஒரு சிறப்பு அம்சமாகவே இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தீவன முறைகளுக்கு வந்து வைக்கோலாக இருந்தாலும் சரி தான், காட்டு மேய்ச்சல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கட்டின மாடு தான். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட கொழுப்புன்னு விடலை. அந்தளவுக்கு நல்லா வெயில் தாங்கக்கூடிய ப்ரீடு, நல்ல பை சுருக்கங்கள் இருக்குது. கிடாரியை பொறுத்தவரையில் காம்போட நீளங்களை பாருங்கள். இந்த அளவுக்கு காம்போட நீளங்களில் பல் போடாத கிடாரியில் கிடைக்கிறது கஷ்டம்தான். 4 காம்போட நீளங்களும் சூப்பராக இருக்குது. அது மாதிரி அட்டகாசமான ஒரு நிறம். அது மாதிரி யாருக்கு வேணாலும் பிடித்த நிறங்கள். போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த கண்டு நின்றுச்சு. யாருக்கு அந்த அளவுக்கு புலம்படலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 மாடு வரைக்கும் கிடந்ததால் யார் கண்ணுக்குமே பிடிபடாமல் அண்ணனுக்கு பிடிபட்டுச்சு. அண்ணன் வந்து அந்த மாடை ரொம்ப விரும்பி லைக் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அண்ணனே நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. அந்த மாடை வந்து அண்ணன் கண்ணுக்கு தென்படலை. அப்புறம் ஃபோட்டோ வந்து நம்ம வீடியோஸ் போட்டதில் தான் பார்த்து இந்த மாடை அண்ணனுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. சூப்பரான கிடாரி. காம்புகளை பாருங்கள், நல்லா வந்து ஜுரமடி அடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. நல்லா கடலை புண்ணாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பருத்தி விதைகள், நாட்டு பருத்தி விதைகள் வச்சு நல்லா ஃபுட்டு கொடுத்தோம்னா சூப்பராக நல்லா பை பண்ணோம். அது மாதிரி எல்லா விதமான தீவன முறைகளுக்கும் சரி, எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் சூப்பராக அடாப்ட் ஆகுது. நம்ம பண்ணை எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் தான் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் மாடுகள் உங்களுக்கு தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.